டிஸ்க்ளைமர். அக்கா இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போகிறதுலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரன் ஆகணும். அதுங்காட்டி பார்த்தீங்கன்னா நான் 1 கோடி பேர்த்துக்கிட்ட ₹1 வாங்கி கோடீஸ்வரன் ஆகலான் இருக்கேன். உங்களால் முடிஞ்சது ₹1 எனக்கு தர முடியுமா? டேய், நீ இந்த டீசெண்டா பிச்சை எடுக்கிற நாயா? உன்ன மாதிரி ஆளால் தான்டா உண்மையா உனக்கு காசு கேட்டு வந்தா கூட நம்ப முடிய மாட்டேங்குது. நம்மள பசங்க என்ன எதிர்பார்க்கறானோ? உனக்கு என்ன வேணும்? பொண்ணு வேணும், பொண்ணு வேணும். உனக்கு என்ன வேணும்? பொண்ணு தான். எனக்கு பொண்ணு கூட வேணும், பொம்பளை இருந்தா கூட ஓகே. பாருங்க, இதுதான் சார் பையன் மனசுன்றது. பொண்ணு வேணும், பொம்பளையா இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சார். இவ்வளவு காஞ்சி போனவன நீங்க விடாதீங்க. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? கரெக்ட். பேசாம அவனுக்கு காலை கடிக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. பாட்டை கேட்டாலே அவன் ஞாபகம் அப்ப கேட்காத விட்டுரு. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க உனக்கு சிரிப்பு போடா அங்கிட்டு வந்துருச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு இங்கட பேடிக்கலடா பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேன். நான் மச்சான் சோகமா இருக்கிற திமுக தோத்துச்சுனா அட போடா ஆச்சரியமா அந்த பொண்ணு மனசு மாற மாட்டேன். காதலில் விழுந்தேன், காதலில் செத்தேன், காதலை நக்கினேன், காதலை விழுந்தேன், காதல் காதல் காதல். இப்ப எதுக்காக தாலி கட்டிட்டு இருக்கீங்க? இன்னும் மேரேஜ் ஆகலைங்க. இன்னும் மேரேஜ் ஆகலையா? ஆமா. சத்தியமாவா? ஆமா, உண்மையா. எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? 38. 38. ஆமாங்க. இப்போ அதனால மேரேஜ் ஆகலன்றதுனால தாலி கட்டிட்டு இருக்கீங்களா? இதுக்கு மேல கல்யாணம் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அது நம்பி இருக்குது. நம்பிக்கை இருக்கா? இருக்கு. தம்பி தம்பி முருகேசா இந்த பார் அண்ணனை பாருப்பா. தம்பி கண்ணா ஏதாவது பேசுப்பா. தம்பி என்ன அண்ணா அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? அட கொக்கா மவனே, மூஞ்சி இந்த கண்டிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே. நீ மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்ப? அப்படியே ஓடி போடா நாயா. வாயை இப்படி பிளந்துக்கிட்டு அப்படியே ஆறா ஓடுது. அப்படி சொல்லு அடிக்கிறீங்கடா பசங்களா. இதெல்லாம் எங்கடா உட்காந்து பாக்குறது? கரகமாடா எங்க கரகமா இன்ஸ்டாகிராம்ல உங்களை பாக்கணும்னு. எனக்கு ஃபன் வேணுங்க. உங்களுக்கு ஃபன் வேணும்னா எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் வேணும். ஃபன் வேணுமா? ஆமா. இந்த வல்லனே போறேன் மொட்டாச்சி. இது ஒரு எப்படி மேட்ச்ல செலக்ட் ஆனா இங்கே லைஃப் முடிஞ்சிருச்சுனா இப்படிதான் என் முதுகு பின்னாடி ஓடி போய் சிரிச்சாலும் ஆன்சைட்டி வராம அது கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் யாருன்னு பார்த்தா நம்ம ரிஷி. நீலவா டேய் கபிலவா. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். சாப்பிட்டுட்டு இருக்கேன், இங்க முட்டை இருந்துச்சு, தண்ணி குடிக்குமோன்னு இந்த தண்ணி எடுத்து அப்படியே வாயில அண்ணாந்து குடிச்சிட்டு கீழே குனிஞ்சு பாக்குறேன், முட்டையை காணோம். பார்த்தா இந்த இந்த லூசு பையன் தட்டுல இருந்து முட்டையை திருடிட்டு போய் தின்றுக்கான். இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. ஒரே மாதிரி உலகத்துல 7 பேர் இருப்பாங்களாம். அதுல 2வது ஆளையும் பார்த்துட்டேன். இன்னும் 5 பேர் எங்கிட்டு இருக்காங்களோ, என்ன ரூபத்துல இருக்காங்களோ. ரிபப்ளிக் டேனா வேற, இண்டிபெண்டன்ஸ் டேனா வேற தானே? என்ன வேற என்ன டிஃபரன்ஸ் தெரியலையா தான். அவர் காந்தி ஏதோ பண்ணாரு. ஏதோ தப்பாகுதுண்ணா. அதான் ஏதோ வாங்கி கொடுத்தாரு. எதை வாங்கி கொடுத்தாரு? இந்த கொடி வாங்கி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். யாரு கிட்ட வாங்கி கொடுத்தாரு? வேற கண்ட்ரி கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தாரு. பேசாதடா படிக்காத தற்குறிப்பல. இந்தியா கொடியா இந்தியாக்கே வாங்கி கொடுத்துட்டாரு காந்தி. வேற ஒருத்தவங்க பறிச்சு வச்சிருந்தாங்க. பரிச்சை யாரு? பிரிட்டிஷ். பிரிட்டிஷா? அது வந்து அங்க இருந்து புடின்னு வந்தாரு போயிட்டு.
பிரைவேட் கூட்ட நாள் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவா ரிபப்ளிக் டேவா? இண்டிபெண்டன்ஸ் டே. ரிபப்ளிக் டே வந்து இது அந்த இந்தியா பிளாக் வந்து குத்தணும். அதுக்காக குத்த மாட்டாங்க. குத்த மாட்டாங்க. நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. டேய் ஏன்டா இந்த பக்கம் வரீங்க? ஏன் இப்படி வரீங்க? ஏன் இப்படி போக கூடாது? சுத்தி போக கூடாதா? இப்படிதான் வரணுமா நீங்க? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க இங்கெல்லாம்? விடுமா, ஊட்டி விடுப்பா. அம்மா வளர்த்த பிள்ளை அங்க ஊட்டுப்பா. அதுக்கு அடுத்து கையில கொடுப்பா. கையில கொடுங்க. பொண்ணு கையில கொடுங்க. வெயிட் பண்ணுங்க, அவங்களுக்கு ஊட்டி விடுறதுக்கு அது. உன் கதை முடிஞ்சதுரே. டோபரு உன் ஹிஸ்டரி ஓவரு. நாளைக்கு காலைல 9 மணிக்கு உனக்கு இருக்குது பாரு. மவன ஜிட்டாத்தா ஜிட்டா ஜிட்டா ஜிட்டாத்தா. இந்த பார், நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஃபீஸ் கட்டி காலேஜ் வருது எதுக்கு? இதுக்குதான் பாத்துக்கோங்க. ஏய் கொஞ்சம் கிட்ட போடா. கிட்ட போடா. தெரா. தெரா. நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க. உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல்? என்கிட்டயா தெரியாதவங்களை கூட நல்லா அழகா கேர் பண்ணுவேன், பாசமா எல்லாமே பண்ணுவேன். பிடிச்சவங்க ரொம்ப ஹர்ட் பண்ணுவேன். அதான் என்னோட ஸ்பெஷல். பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. இயேசுநாதர் சிலுவையில் அடிச்சதும் ஆணிதான். இயேசுநாதர் படத்தை செவர்ல மாற்றத்துக்கு அடிக்கிறதும் அதே ஆணிதான். நான் செவர்ல அடிக்கிற ஆணியா இருப்பேனே தவிர சிலுவையில் அடிக்கிற ஆணியா என்னைக்குமே இருக்க மாட்டேன். ஆணியா புடுங்க வேணாம். வாங்கடா. பைபிள் நீங்க பார்க்கலாம். பாக்குறீங்களா? எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? பாருங்க மிரங்க. என்னங்க இது? நல்லா இருக்குல்ல, திக்கா இருக்குல்லங்க, அழகா இருக்குல்ல. ஏய் சூப்பரா இருக்குறப்பா. அப்படியே க்ளோஸ் அப்ல வாங்க. இடுப்புல கை வைங்க அப்படியே. இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிருவேனே. நேரமே சரியில்லை. சரியா இருந்தா மட்டும் டிசைனா புடுங்கி தள்ளிருப்பாரு. மூடிட்டு ஓட்டுறா. டாய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு பல்லு. இது பிடைச்சுடா. தலை அங்க இருக்கு. நிமித்தவன தூக்கு தூக்கு. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். அல்லயா ஹேலுவா அல்லயா தஅமா. எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? போடா. பாரு. என்ன அதான் ஜர்க்கா. நன்றி வணக்கம்.